ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. அத நான் கட் பண்ற மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டருக்கு இப்படி கட் பண்ணி, அத அப்படியே வெளிய எடுத்துருங்க. என்னடா இது! இதுல ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அடுத்து இந்த மாதிரி 1 சென்டிமீட்டருக்கு ஈவனா இந்த கப்பு முழுக்க இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே நெறைய பேப்பர் கப் கிராஃப்ட்லாம் பண்ணியிருக்கோம். அதையும் மார்ஷல் ஆர்ட்ஸ் சேனல்ல இருக்கிற அந்த வீடியோ செக்ஷன்ல போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த லீவ் டைம சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க இந்த கிராஃப்ட்ஸோட. இப்போ இந்த மாதிரி இத நம்ம இந்த மாதிரி அன்ராப் பண்ணி வெளில எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுறோம். ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இது நல்லா நமக்கு இந்த மாரி ஃப்ளாட்டா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளார் பெட்டல் ஷேப் நம்ம வரையறோம். கட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இதே மாதிரி அழகா பண்ணிடணும். ஸோ 2 பக்கமும் கட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ளார் ஷேப் மாரி கிடைக்கும். பட் இது ஃப்ளார் கிடையாது. சம்திங் டிஃபரெண்ட் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ்ல நான் என்ன பண்றேன்னா, அந்த ஃப்ரண்ட்ட மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதுக்கு பதிலா நீங்க வேற எந்த கார்ட்போர்ட் வேணாலும் எடுக்கலாம். இப்போ இந்த பேப்பர் கப் இது மேல வச்சுட்டு, நம்ம அப்படியே பென்சில்ல ஒரு இமேஜ் இதுல நான் வரையறேன். இத நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணி வரைங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் பெட் அனிமல்ஸ் பிடிக்குமோ, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு கிராஃப்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். குறிப்பா நம்ம சொல்ல போனோம்னா பூனை பிடிக்கிறவங்களுக்கு இந்த கிராஃப்ட் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு என்ஜாய் பண்ற கிராஃப்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இந்த ஸ்டென்சில் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு, கேட்டையும் வரைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ மேல பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டுக்கு அழகா நம்ம ஒரு டெக்கரேஷனுக்காக குடுக்க போறோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த கிராஃப்ட் ஐடியால நம்ம டிஃபரெண்ட்டான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி, இத ஒரு அழகான மல்டி பர்ப்பஸ் கிராஃப்ட்டா யூஸ் பண்ண போறோம். ஸோ இது நீங்க வரையவும் செய்யலாம். இதுக்கு அடுத்து பெயிண்டிங்கும் டிஃபரெண்ட்டா தான் நான் குடுக்க போறேன். ஓகேவா? ஸோ அதையும் நீங்க தொடர்ந்து பாருங்க. ஸோ இந்த கியூட் கேட் இப்போ வரைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு கலரிங் பண்றது தான் ஒரு வித்தியாசமான ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இந்த மாதிரி சில்வர் ஜரி த்ரெட் வந்து கிடைக்கும். சில்க் த்ரெட் கிடையாது இது. ஜரி அதாவது இசட்ஏஆர்ஐ ஜரி த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அத பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா 2ஆ எடுத்து அத அப்படியே இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி திருகி எடுத்துடுறோம். இத அப்படியே திருப்பி மடிச்சு ஒரு 8 ஃபோல்டு வர மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு தடியா இது வந்து கிடைச்சிடும். ஸோ 8 நூல் ஒண்ணா சேர்ந்து இந்த மாதிரி திருகி எடுத்தா எவ்வளோ திக்கா இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம இத திருகி எடுத்துக்கிறோம். தடியாவே இதுல வந்து சில நூல் கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா அது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாதவங்க இத வாங்கி இந்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் எடுத்துட்டு, அதுல இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணிட்டு இந்த த்ரெட் இதுல ஒட்ட போறோம். ஓகேவா? ஸோ இந்த த்ரெட் பார்டர் மாதிரி இதுல அழகா ஒட்டும் பொழுது, இந்த டீட்டெயிலிங் அப்படின்றது உங்களுக்கு பார்க்க அழகா இருக்கும். யூசுவலா நம்ம பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா? அது இல்லாம இந்த மாதிரி பார்டர் குடுக்கும்போது, ஒரு எலைட் லுக் அத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா, எலீட் லுக் அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். அடுத்து நெயில் பாலிஷ் எடுத்துட்டு, இதுல ஃபுல்லா நம்ம இப்படி கலர் பண்ணிடுறோம். கலர் பண்ணிட்டு, இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன கோடு மாரி குடுத்து டீட்டெயிலிங் வரைஞ்சுட்டு, இந்த த்ரெட் ஒட்டுனேன் இல்லையா? அந்த சரி, அத வந்து நம்ம ப்ராப்பரா இப்போ ஒட்டிடுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி ஒட்டணும்னு காட்டுனேன். இப்ப தான் நம்ம வந்து அத பெர்ஃபெக்ட்டா ஒட்டுறோம். ஸோ அப்பதான் பெயிண்ட் பண்ணிட்டு ஒட்டுனா தான் உங்களுக்கு வந்து நல்லாருக்கும். இது ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ணீங்கன்னா, இது ஃபுல்லாவே கலர் மாறிடும். இப்போ பேக் சைட்ல ஃபுல்லா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இத நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு மேல அப்படியே ஒட்டிடுறோம் அந்த கார்ட்ல. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அடுத்து நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? இதுல வந்து பிளாக் கலர்ல இதுக்கான ஹைலைட் குடுக்க போறோம். இதுக்கு நீங்க பெயிண்ட் பிரஷ் யூஸ் பண்ணியும் நீங்க கலர் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 3டி அவுட்லைனர் கோன் எடுத்திருக்கேன். ஏன்னா, ஒரு 3டி எஃபெக்ட் இதுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால, அது அழகா வந்து எழும்பி வெளில வரும் இல்லையா? அந்த கலர்ஸ்லாம் அதுக்காக. இல்லன்னா பார்த்தீங்கன்னா, சாதாரண கலர் குடுத்தோம்னா, அப்படியே வந்து ஒரு 2டி எஃபெக்ட்ல அப்படியே விட்டுரும். ஸோ அப்படி இல்லாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி குடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்கு அழகா இந்த மாரி போல்டா பிளாக்கா நம்ம குடுக்குறோம். ஸோ குடுத்துட்டோம்னா, நம்ம பூனைக்குட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதுக்கு மீசை வரையறதுக்கு அந்த இடத்துல, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மேல தலையில, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹெட் பேண்ட் மாதிரி வருது இல்லையா? அங்க எல்லா இடத்துலயும் ரெட் கலர் குடுத்துடுறோம். ஸோ அப்படியே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கியூட் மூக்குக்கு அழகா இந்த மாதிரி பிங்க் கலரும், வாய்க்கும் அதே மாதிரி பிங்க் கலர் இல்ல ரெட் கலர் 2த்துல எது வேணாலும் குடுத்துட்டீங்கன்னா, பிரைட்டா அழகா இருக்கும். கண்ணுக்கு இந்த மாரி ஒயிட் கலர் குடுத்துட்டீங்கன்னா, டீச்சரிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாடிக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒயிட் கலர் இந்த மாதிரி குடுத்துருங்க. ஸோ கம்ப்ளீட்டா குடுத்ததுக்கு அப்புறமா, காஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு இது நல்லா இருக்கு இல்லையா? இதுல இன்னும் சில சூப்பரான ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ண போறோம். அது என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஃபுல்லாவே வந்து நம்ம இப்போ குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டப் போறோம். இதுக்காக அழகழகான குந்தன் ஸ்டோன்ஸ் கலர்ஃபுல்லா நான் வாங்கியிருக்கேன். பூனையோட காலருக்கு இந்த மாதிரி
ஒரு பர்பிள் கலர்ல குந்தன் ஸ்டோன், அதே ட்ரையாங்கிள்ல பிங்க் கலர், அதே மாதிரி தலையில ஹெட் பேண்டுக்கு ஒரு குந்தன் ஸ்டோன், இந்த மாதிரி அழகழகா இத டெக்கரேட் பண்றதுக்காகவே நான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோட காதுக்கு அழகா இந்த மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோன், அதுக்கப்புறமா அத சுத்தி பிளாக் பார்டர் குடுத்துட்டோம்னா, அதோட காதும் அழகா நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்கு எல்லாமே டீட்டெயிலிங் ஒண்ணொண்ணா நீங்க பார்த்து அதே மாரி குடுக்கலாம். பூனைக்கு அழகான அந்த மீசை அதுவும் வரைஞ்சாச்சு. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம இந்த ஹெட் பேண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயும் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி கியூட்டா நம்ம கேட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு சைட்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டுறோம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்க அழகா இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து ஒரு வெப் டிசைன் மாதிரி பிளாக் கலர் 3D அவுட்லைனர் கோன் வச்சு இதுக்கு பின்னாடி ஃபுல்லா பிளாக்ல ஒரு வெப் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஒட்டுமொத்தமா இது காஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு இவ்வளவு அழகாயிடும். இப்போ இத நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? இத நம்ம ஒரு ஹோம் டெக்கரா, வால் டெக்கரா நம்ம வால்ல இந்த மாதிரி நீங்க அழகா ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கார் இருக்கு இல்லையா, காருடைய மிரருக்கு கீழே ஹேங்கிங்கா நம்ம நிறைய பொருட்கள் வந்து ஹேங் பண்ணுவோம். அதுல இந்த பூனைக்குட்டியை நீங்க அழகா ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இதை நம்ம என்னவா யூஸ் பண்ண போறோம்னா, நிறைய பேர் இப்ப கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கார்டன் பண்றவங்க நிறைய தொட்டியெல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா உங்க வீட்டுல கார்டன் பண்றதுக்காக. இந்த தோட்டம் வைக்கிறதுக்கான அந்த தொட்டியில நம்ம வந்து ஸ்டேப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்டேக் STAKE. அதாவது அந்த கொடி பற்றி வளர்றதுக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அந்த குச்சியில ஒரு டெக்கர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் இந்த பூனைக்குட்டியை நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பறவை தான் அதுல பண்ணுவாங்க. நான் டிஃப்ரெண்டா பூனைக்குட்டி பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே லாஸ்டா இதை நீங்க எதுக்கு ஒட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பென் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பென் ஸ்டாண்ட்ல அழகா இதை நீங்க ஒட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி இதை நீங்க கிரியேட் பண்ணிட்டு உங்க ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கியூட் லிட்டில் பூனைக்குட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை.